நாடாளுமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பியவர்கள் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை என்றும் விஜய்க்கு தான் முதல் வாக்கை அளிப்பேன் என்று வாக்களிக்காமல் இருந்ததாகவும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தங்களது இலக்கு 2026 என்றும் 2026 எப்போது வரும் என்று இளம் வாக்காளர்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நீங்க இந்த கடைசி தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் 18 வயசு ஆனவங்க நிறைய பேர் வந்து போய் ஓட்டு போடலங்க. ஏன்னு கேட்டா என் தலைவர் தலைமைக்கு முதல் ஓட்டை நான் போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கட்சிக்காரங்க அவங்க டேய் நான் பாரம்பரியமான ஒரு கட்சியில இருக்கிறேன், நீ போய் ஓட்டை யாருக்காவது போட்டு வாடா, நோட்டாவுக்காவது போட்டு வாடா, ஆனா நீ எப்படியாவது ஓட்ட போடுற என் கட்சிக்காரங்க நாளைக்கு நீ கேட்பாங்க போப்பா எனக்கு என் தலைவன் என்னைக்கு 26 நேரத்துல நான் அவருக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டு, என்னுடைய ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சி என்பது அந்த விரல் அந்த இடத்துல அப்பதான் நான் வைப்பேன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு அதுக்கு அடுத்தபடியாக 26 எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.